ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்துல பென்சிலை யூஸ் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பென்சில் அப்படின்றது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த பென்சிலை எப்படி தயாரிக்கிறாங்க, அதை தயாரிக்கிறதுக்கு என்னென்னலாம் ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால நீங்க ஒரு வாட்டி நான் பென்சிலை யூஸ் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பென்சிலை ரெடி பண்றதுக்கு நம்மளுக்கு மெயினா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னாக்கா அந்த பென்சிலோட லெட் தான். இந்த பென்சிலோட லெட்டை கிராஃபைட் அப்படின்ற ஒரு மெட்டீரியல்ல தான் வந்து உருவாக்குறாங்க. இந்த பென்சில் லெட்டை ரெடி பண்றதுக்கு கிராஃபைட், அதுக்கப்புறமா கிளே, அதுக்கப்புறமா தண்ணி, இது மூணுத்தையும் எடுத்துக்கின்னு அதை வந்து கரெக்டான ரேஷியோவில் வந்து மிக்ஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணப்பட்ட இந்த மெட்டீரியலை எடுத்துக்கின்னு ப்ரெஸ்ஸிங் மிஷின் மூலியமா வந்து இந்த லெட்டை வந்து உருவாக்குறாங்க. அடுத்த ஸ்டேஜில் இந்த லெட் எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி இந்த லெட் எல்லாத்தையுமே ஸ்ட்ராங் ஆக்குவாங்க. இதுக்கு அடுத்ததா இந்த லெட் எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் போட்டு பேக் பண்ணிட்டு ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஹீட் பண்ணுவாங்க. இவங்க இப்படி பண்றதுனால இந்த லெட் எல்லாமே இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கப்புறமா இந்த லெட் எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு வேக்ஸ்ல வந்து கோட்டிங் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் லெட்டை வந்து உருவாக்குறாங்க. இப்போ வந்து இவங்க லெட்டை ஃபுல்லா உருவாக்கிட்டாங்க. அடுத்ததா வந்து அந்த பென்சில் மேல இருக்கும் தெரியுமா, மரக்கட்டை, இதை வந்து உருவாக்கணும். இதை உருவாக்குறதுக்கு முதல்ல இந்த பென்சில் செய்யறதுக்கு மரத்தோட கட்டையை பீஸ் பீஸா கட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பீஸ் எடுத்துக்கின்னு வந்து மிஷின்ல இந்த மாதிரி போடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த மரக்கட்டை எல்லாமே கன்வேயர் பெல்ட் மூலியமா முன்னாடி போவோம். முன்னாடி போனா அங்க வந்து அந்த லெட் வைக்கிறதுக்கான க்ரூ இருக்கும்ல, அந்த க்ரூ கட் பண்ற ப்ராசஸ் வந்து அங்கதான் நடக்கும். இந்த பென்சில் லெட்டுக்கான க்ரூ வந்து கட் ஆனதுக்கு அப்புறமா அந்த கட்டை எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கின்னு அடுத்ததா இன்னொரு மிஷின்ல அந்த கட்டை எல்லாத்தையும் வைப்பாங்க. இப்படி வைக்கும் போது அந்த மிஷின்லயே ஃபெவிகால் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா பென்சில் லெட்டையும் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கட்டையையும் வச்சிருப்பாங்க. இது மூணு வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மிஷின் என்ன பண்ணும், இப்போ முதல்ல வந்து ஒரு கட்டை எடுத்துக்கும். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே லெட் வந்து வைக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு பலகை வந்து வைக்கும். இந்த ஃபெவிகால் வந்து அதுக்கு நடுவில் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி முன்னாடி அனுப்போம். முன்னாடி அனுப்பிச்சதுக்கு அப்புறமா அங்கே ஒருத்தர் இருப்பார். அவங்க அந்த கட்டை எல்லாத்தையுமே இப்போ ஒரு 30 இந்த பென்சில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பென்சில் கட்டை அது எல்லாத்தையுமே எடுத்துக்கின்னு எல்லாம் ஒன்றா சேர்த்துப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கின்னு வைஸ் இருக்கும். வைஸில் வந்து நல்லா அழுத்தி டைட் பண்ணிடுவாங்க. டைட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த பக்கம் ஒரு இரும்பு, அந்த பக்கம் ஒரு இரும்பு போட்டு நல்லா டைட்டாக லாக் பண்ணிடுவாங்க. லாக் பண்ணிவிட்டு அதை ஒரு பேஸ்கெட் மாதிரி இருக்கும், அதை ஃபுல்லாக ரொப்பிட்டு ஒரு டெம்பரேச்சர் மிஷின் ஒன்று இருக்கும். அந்த மிஷினில் இந்த கட்டை எல்லாத்தையுமே உள்ளே வச்சுருவாங்க. உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு சில டைம் வந்து செட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கு அப்புறமா அந்த கட்டை எல்லாம் எடுத்துன்னு வருவாங்க. எடுத்துன்னு வந்துட்டு அதெல்லாம் வந்து கழட்டிடுவாங்க. கழட்டிட்டு இது வந்து எல்லாம் ஒன்றா ஒட்டின்னு இருக்கும்ல, வேறு வேறு பென்சிலெல்லாம் அதெல்லாம் வந்து தனியாக பிரிச்சுட்டு இது எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் இன்னொரு மிஷினில் போடுவாங்க. இந்த மிஷின் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போது ஒரு அந்த இதில் வந்து 8 பென்சில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ஒன்றா தான் இருக்கும். இது வந்து தனித்தனியாக வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே கன்வேயர் மூலியமாக வந்து அடுத்த மிஷினுக்கு சென்ட் பண்ணோம். இந்த மிஷினில் என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு பென்சில் இருக்குது அப்படின்னா அந்த பென்சிலுக்கு வந்து ஒரு யூனிக்கான ஸ்டைல் இருக்கும். அது ரவுண்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு எக்ஸகான் ஷேப்பில் இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கும் தெரியுமா. இந்த ஷேப் வந்து இந்த மிஷினில் பண்ணோம். இந்த மிஷின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பென்சில் எல்லாத்தையுமே பெயிண்டிங் ப்ராசஸுக்காக அமுச்சு விட்டுருவாங்க. அந்த பெயிண்டிங் ப்ராசஸில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷினில் ஃபுல்லாக வந்து இந்த பென்சில் எல்லாமே அடக்கிடுவாங்க. அடக்குனதுக்கு அப்புறமா ஒரு டப்பா இருக்கும். அந்த டப்பாவில் ஃபுல்லாக பெயிண்ட் ஊற்றி வச்சுருப்பாங்க. அந்த டப்பாக்குள்ளே இந்த பென்சில் எல்லாமே உள்ளே போயிட்டு அப்படியே ஒரு சைடில் வந்து உள்ளே என்ட்ரி ஆகும், இன்னொரு சைடில் வந்து வெளியே வரும். இந்த மாதிரி வரும்போது அந்த பென்சில் எல்லாமே நீட்டாக ஃபுல்லாக பெயிண்ட் ஆயிரும். பெயிண்ட் அப்ளை ஆகிட்டு அப்படியே வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸுக்கு வந்து கன்வேயர் பெல்ட் மூலியமாகவே மூவ் ஆகிடும். இந்த பெயிண்டிங் ப்ராசஸில் வந்து எல்லா கலரும் ஒரே மிஷினில் வந்து நடக்காது. அவங்க வந்து வேறு மிஷின் வச்சுருப்பாங்க. அந்தந்த மிஷினில் வந்து அந்தந்த கலர், இப்போ ரெட்டுனா ரெட்டு, ஆரஞ்சுனா ஆரஞ்சு, க்ரீனுனா க்ரீனு, இந்த மாதிரி வந்து அந்தந்த மிஷினில் வேறு கலர் பெயிண்ட் வந்து ஊற்றி வச்சுருப்பாங்க. அங்கே வந்து அந்தந்த பெயிண்டிங் ப்ராசஸ் வந்து போகும். அதுக்கப்புறமா இதெல்லாம் பெயிண்டிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பென்சில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிப்பாங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு மிஷின் இருக்கும். அந்த மிஷினில் இந்த பென்சில் எல்லாம் போட்டுப்பாங்க. இந்த மிஷினில் என்ன நடக்கும் அப்படின்னா இப்போது எல்லா பென்சில்லையும் ஒரு பிராண்ட் இருக்கும். பிராண்ட் நேமாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த பென்சில் பற்றியாக இருக்கட்டும், ஏதாவது எழுதி வச்சுருப்பாங்க தெரியுமா, லேபிளிங் ப்ராசஸ்.
அந்த ஒரு லேபிளிங் ப்ராசஸ் தான் இந்த ஒரு மிஷினில் நடக்கும். அதுக்கப்புறமா இப்போ எல்லாமே முடிஞ்சுது. பென்சிலு, லெட்டு போடுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அதை பாலிஷ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சுது. இதுக்கப்புறமா பென்சிலோட தம்பியை ரப்பரை வந்து ஃபிட் பண்ணணும். இப்போது ஒரு சில பென்சிலில் வந்து பென்சில் பின்னாடி ரப்பர் இருக்கும் தெரியுமா, அந்த ரப்பரை ஃபிட் பண்ணுற ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, பின்னாடி வந்து ஒரு சில்வர் கலரில் ரவுண்டாக இருக்கும் தெரியுமா, அந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபிட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு பின்னாடி ரப்பர் இருக்கும், ரவுண்டாக ரப்பர் இருக்கும் தெரியுமா, அதை வந்து ஃபிட் பண்ணிப்பாங்க. பட் ஆனால் இதை வந்து அவங்க கையில் பண்ண மாட்டாங்க, மேனுவலாக பண்ண மாட்டாங்க. இதை வந்து மிஷினில் கொட்டிடுவாங்க. அந்த சில்வர் கலர் ரவுண்டு தான் இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த ரப்பராக இருக்கட்டும், கொட்டிடுவாங்க. கொட்டிட்டாங்க அப்படின்னா அதே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிட் ஆகும். இப்போ இந்த பென்சிலோட எல்லா ஆல்மோஸ்ட் ஆல் ஒரு 90% ப்ராசஸ் வந்து எல்லாம் முடிஞ்சுது. லாஸ்ட்டாக இந்த பென்சிலை ஷார்ப் பண்ணணும். ஒரு சில பென்சில் வந்து ஷார்ப்பாக இருக்கும், ஒரு சில பென்சில் வந்து நம்மளே ஷார்ப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களே ஷார்ப் பண்ணி கொடுக்குற பென்சிலாக இருந்தால் இந்த ஷார்ப்பிங் ப்ராசஸ் வந்து போகும். அதுவும் இந்த மிஷினில் தான் ஷார்ப் பண்ணோம். ஷார்ப் பண்ணி வந்து அப்படியே முன்னாடி அனுப்போம் கன்வேயர் பெல்ட் மூலிமா. அது எல்லாத்தையுமே வந்து இவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு மூலையில் ஒரு இடத்துல வந்து எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா இந்த பென்சில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் வந்து நீட்டாக அடுக்குவாங்க. அடுக்கிட்டு அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணுறதெல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி நீட்டாக பேக் பண்ணிடுவாங்க. பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வந்து இவங்க கொடுத்துருவாங்க. அவங்க எடுத்துன்னு போயிட்டு எந்தெந்த இடத்துல எந்தெந்த கடைக்கு கொடுக்கணுமோ அந்த கடைக்கெல்லாம் சப்ளை ஆயிரும். அந்த கடைக்காரங்க கிட்ட இருந்து நம்ம வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த பென்சில் ப்ராசஸ் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த இப்போ சொன்னல இந்த ப்ராசஸ் எல்லாம் தான் இந்த பென்சிலில் வந்து நடக்குது. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.